அடுத்ததாக எமரால்டு சிறுகதை தொகுப்பு குறித்து எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் விமர்சன உரையை வழங்குவார்கள். எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் தமிழ் சிறுகதை மற்றும் நாவல் இலக்கியங்களில் தனித்துவமான குரலாக திகழ்கிறார். 2004ஆம் ஆண்டு வெளிவாங்கும் காலம் என்ற சிறுகதை தொகுப்பின் மூலம் எழுத்துலகில் அறிமுகமானார். அதன் பின்னர் மாட வீடுகளின் தனிமை, கொண்டை மீன்குளம், மீதம் இருக்கும் வாழ்வு உள்ளிட்ட பல முக்கிய சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவரது படைப்புகளில் சமூக உணர்வும் மனித மனநிலையின் ஆழமான ஆராய்ச்சியும் பிரதிபலிக்கின்றன. என் ஸ்ரீராம் படைப்புகள் மற்றும் என் ஸ்ரீராம் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்ற தொகுப்புகள் அவரது இலக்கிய பங்களிப்பை சுருக்கமாக வெளிப்படுத்துகின்றன. நாவல் துறையிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாற்றிய இவர் அத்திமரச்சாலை மற்றும் மாயாதீதம் என 2 நாவல்களை எழுதியுள்ளார். இவரது படைப்புகள் அனைத்தும் மனிதநேயம், சமூக விழிப்புணர்வு மற்றும் இலக்கிய நுட்பம் ஆகியவற்றின் சங்கமாக போற்றப்படுகின்றன. அன்னாரை விமர்சன உரையாற்ற அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஜார்ஜ் ஜோசப்புடைய எமரால்டு கேட்குதுங்களா? கேட்கல? இல்லை. ஹலோ ஹலோ பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஜார்ஜ் ஜோசப்புடைய எமரால்டு இந்த சிறுகதை தொகுப்பில் 16 சிறுகதைகள் இருக்குது. இதில் 2 சிறுகதைகள் எனக்கு தெரிய, எமரால்ட், அழல், இந்த 2 சிறுகதையை தவிர மற்ற எல்லா கதைகளுக்கும் ஒரு சின்ன பொருத்தம் உண்டு. அது என்னென்னு பின்னால் நான் சொல்கிறேன். எமரால்டு அப்படின்னா முதல்ல அதுக்கு பொருள் ரொம்ப எளிமையானது, எல்லாத்துக்கும் தெரியும். பச்சை நிறம், தமிழ் படி மரகதம், சமஸ்கிருதத்தில் மரகதம். ஆனால் அவர் மரகதம் டைட்டில் வைக்கல, பச்சை நிறமும் வைக்கல, எமரால்டு அப்படின்னு வச்சுருக்கார். இப்போ நான் ஒவ்வொரு கதையாக வர்றேன். இது அந்த 2 கதையை தவிர எமரால்டுடைய எல்லா கதைகளுமே, எல்லா கதைகளுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாலிய நினைவுகளை திரும்ப மீட்டெடுத்து அதன் மூலம் ஒரு கதையை கட்டமைச்சு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறார். நவீன மொழியில் சொல்லிட்டு போகிறார். அதுதான் இதோடைய மிக சிறப்பு. அதை சொல்லிவிட்டு நான் கதையை ஆரம்பிக்கிறேன். இவர் எனக்கு எங்கே அறிமுகமானார் அப்படின்னு நான் முதல்ல என்னை நானே பார்க்கும்போது, தளம் புக்கில் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், 22 மாதிரியான காலகட்டம். அப்போ விருட்ச பறவைன்னு ஒரு கதை, நான் அதுதான் படித்தேன். அதுக்கு முன்னால் ஜார்ஜ் ஜோசப்னு எனக்கு யாரையும் தெரியாது. அது பின்னால் தெரிஞ்சுக்கிட்டு அது அவருடைய முதல் கதைன்னு. இப்படி ஒரு 4 வருடங்கள் கழித்து அந்த கதையில் இடம்பெற்ற தொகுப்புக்கு நானே பேசுவேன்னு எனக்கு தெரியாது. இதுதான் புனைவு வெளி மாதிரி, புனைவெளியும் ரைட்டு, நிஜ வாழ்க்கையிலையும் ரைட்டு, கால கணக்கு போடும். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு பண்ணும். அப்போ விருட்ச பறவை அதில் படித்தேன். படிச்சுட்டு இது கொஞ்சம் மொழிநடையாக புதுசாக இருக்கே அப்படின்னு. ஏன்னா அதில் இந்த கதை ரொம்ப எளிமையான சின்ன கதை, யதார்த்தமான கதை. ஆனால் இதை இவர் நவீன மொழியில் தான் அதை முன் வச்சு எழுதிக்கிட்டே போகிறார். எப்படின்னா, ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவில் ஒரு சில வீடுகள் தள்ளி தனித்த ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு தாத்தா வாழ்வார். தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு கரடன் வளர்த்துவார். அந்த கரடன் அவரோட தோல் மேலே உட்காந்துருக்கும். இவங்கெல்லாம் சின்ன வயசு பசங்க. அந்த தாத்தா கிட்ட ஏதோ அம்மானோட சக்தி நிறையா இருக்கிற மாதிரி ஒரு பயப்படுவாங்க. இது இந்த கதை சொல்கிறவனுடைய சிறுவனுடைய மன பிரச்சனை தான். அவர் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லை. இப்போ இந்த கரடனும் அதே மாதிரி போனவங்களை கொத்துறதோ இல்லை ஒரு மாதிரி கத்தி கூச்சல் இடுறதோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. ரொம்ப அது இயல்பாக இருக்குது அந்த கரடன். ஆனால் தாத்தாவோட தோலில் ஏறி கோந்துருக்கும். இப்படி ஆனால் தாத்தா கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது அப்படி இந்த சிறுவர்கள்லாம் பயக்கிறாங்க. இப்போ இந்த சிறுவனுடைய நண்பன் சரவணன் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் மட்டும் அந்த தாத்தா வீட்டுக்கு ரொம்ப யதார்த்தமாக போயிட்டு வருவான். இப்போ அந்த சரவணனோட அப்பா ஒரு நாத்திகவாதினே சொல்லலாம். இந்த நம்பிக்கையெல்லாம் எதுவும் இல்லாதவர், ஒரு அரசியல் கட்சியில் இயங்கிட்டு இருக்கிறவர். இப்போ இந்த சரவணன் மட்டும் அந்த தாத்தா கிட்ட எப்படி போகிறான் அப்படின்னு இந்த பையன் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். அந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி இயல்பாக போக முடியாது. இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு நாள் அந்த தாத்தா இறந்துடுறாரு. இப்போது கரடன் இறந்துருது ஃபஸ்ட்டு. அந்த கரடன் அந்த வீட்லேயே ஒரு இடத்துல புதைக்கிறாரு. அங்கே ஒரு சின்ன விருட்சம் செடி மாதிரி ஒன்று வளர்த்துறாரு. இப்போ இந்த சரவணன் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ ஒரு நிலையில் அந்த தாத்தாவும் இறந்துடுறாங்க. இப்போ இவனும் இவங்க அப்பாவுக்கு பணிமாற்ற மாதிரி வேறு ஊர் போயிடுறான்.
இப்போ திரும்ப ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் கழித்து இந்த ஊருக்கு வர்றான் இந்த பையன். இப்போ சரவணன் தான் அந்த வீட்டை சரவணன் விலைக்கு வாங்கியிருக்காங்க. சரவணனுடைய அப்பா சரவணன் அந்த வீட்டில் இருக்கிறார். இப்போ இவங்க 2 பேர் சந்திக்கிறது தான் இந்த கதை. அதுதான் ஒரு எழுத்தாளன் வந்து எங்கே அந்த கதையை சந்திக்கிறாங்க, பழைய இது விஷயங்களை பேசிட்டு முடிச்சிருக்கலாம், இல்லை கருடத்தாத்தாவை பற்றி நினச்சிருக்கலாம், அப்படிலாம் இல்லாமல் ஒரு விஷயத்தை இந்த கதையில் முன்வைக்கிறார். ஏன்னா அது எதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கதை விருட்ச பறவை படிக்கிட்டு அப்படின்னு. இதில் என்னென்னா பாலிய நினைவுகள் தான். எல்லாத்துக்கும் இப்படி ஒரு தெரு இருப்பாங்க, ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு மாதிரி இருண்மையாக அமானுடமாக இருப்பாங்க. ஆனால் ஜோசப் வந்து சார்ல்ஸ் ஜோசப் வந்து அதை வந்து யதார்த்தமான மனிதர்களை வச்சுக்கிட்டு ஒரு நவீன மொழியில் இதை வந்து சொல்கிறாரு. இறுதி வாக்கியங்கள் தான் அதில் முக்கியமானது. அவர் வந்து அது ஒரு பெரிய உருமாற்றமே நடக்குது. அதை வந்து ஒரு பூடகமான மொழியில் அதை முன் வச்சு சொல்கிறாரு. இது ஒரு சிறந்த கதை. இது என்ன நம்ப முடியலன்னா, ஒரு எழுத்தாளன் முதல் கதை அப்படின்னு சொல்கிறது தான். இவர் நிறைய எழுதிட்டு இது எழுதியிருப்பாரோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அப்புறம் அது உள்ள பின்னுரையில் படித்தா இது என்னோடய முதல் கதை அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு நல்ல, எனக்கு இந்த தொகுப்பில் பிடிச்ச ஒரு முதல் கதையை அது வந்து படிக்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அப்போ படிக்கிறத விட இப்போ திரும்ப படிக்கும்போது எனக்கு அதில் என்னென்னா, பைபிளில் அந்த மாதிரி புதிய ஏற்பாடுலாம் வர்ற வரிகளை கூட எழுதுறாரு. சிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இறக்கை அப்படிம்போம், இன்னும் சொல்லுவாங்க எங்கள் ஊர்லாம் பொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே சின்னதாக இருக்கிறது கோழி பொங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் வந்து செட்டை அப்படின்னு சொல்கிறார். செட்டை வந்து அது முறை அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு, அப்படி ஒரு வார்த்தை வந்து பைபிளில் இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறார். இது இந்த கதை. எமரால்டு வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, பேராசிரியரே சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நாங்கள் பேசியிருக்கவே முடியாது. அவரே எல்லா கதைகளுக்கும் விமர்சனம் சொல்லிட்டு வந்திருப்பாரோன்னு ஒரு சும்மா ஷாக் ஆகிட்டேன் நான். 2 கதை இதில் இருக்கிற நான் பேச வேண்டிய கதையை அவரே தான் பேசினார். எமரால்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் அந்த ஆங்கில படங்கள் வழியாக நம்ம நிறைய இயேசு கிறிஸ்துடைய மெல் கிப்சன் படங்கள் இருந்து எல்லா படங்கள்லையும் பார்த்துருக்கோம். இப்போ இவர் வந்து அது பாராபாஸ் படிச்சிருக்கோம், நிறையா அன்பின் வழி கானோசு மொழிபெயர்த்த பாராபாஸ் படிச்சிருக்கோம். இப்படி நிறையா பைபிள் கதைகளை நம்ம படிச்சிருந்தா கூட எமரால்டில் வந்து வேற ஒன்று சொல்கிறார். அதாவது அன்பின் வழி தான், ஆனால் யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்தால் என்னாகும், இப்போ நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தணும், ஒரு சமூகத்தை வழிநடத்தி போகணும்னா என்னாகும் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து எழுத்தாக எழுதுகிறார். எப்பவுமே எல்லாரும் எழுதுறது தான். மகாபாரத்தை அவ்வளோ பேர் எழுதி பார்த்தாங்க, ராமாயணத்தை எழுதி பார்த்தாங்க, தொன்ம கதைகள் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கும். இவர் வந்து இவருக்கு பிடிச்ச விஷயமான இவருடைய பைபிள் எடுத்து அவர் எழுதிக்கிட்டே வர்றார். அதில் எழுதின கதை தான் எமரால்டு. அதில் வந்து அந்த பச்சை நிற கண்களை வந்து ஒரு குறியீடு மாதிரி வைக்கிறார் ஒரு சில இடங்களில். அவருக்கு அந்த பச்சை நிற கண்கள் தான் வந்து விழிகள் வந்து அவருக்கு ரொம்ப தொந்தரவுப்படுத்துது அந்த கதையில். அந்த கதையை படிக்கணும் நீங்கள், அதனால் நான் கதையை முழுக்க சொல்ல போகிறதில்லை. அது என்ன அப்படின்னா, நம்மளே வந்து அந்த ஒரு பாலைவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலம், அந்த நிலத்தில் ஒரு மலைப்பகுதி, வறண்ட மலைப்பகுதி. மலை அப்படின்னாவே, ஒரு மலைக்கரடு அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு செழுமையான மலை வந்து நமக்கு ஞாபகம் வந்துடு. அப்படி இல்லாத ஒரு வறண்ட மலைப்பகுதி, பாறைகளும் புழுதிகளும் மணல் துகள்களும் படிந்து இருக்கிற ஒரு மலைப்பகுதியை அவர் வந்து அதில் வந்து காட்சிப்படுத்துகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு கதை எமரால்டு. ஆனால் அதுக்கு என்னென்னா, திரும்ப நம்ம கூகுள் போய் பைபிள்லாம் எடுத்து பார்க்கணும், இந்த பாத்திரங்கள் அதில் என்ன இருக்குது என்னன்னு. ஏன்னா என்னோடய கதைகளுக்கெல்லாம் சில இது சொல்லுவாங்க, இவர் வந்து எதுக்குமே விளக்கம் கொடுக்காமல் எழுதிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் போய் இதில் போய் இது பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் அப்படி தான். ஆனால் அந்த தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கதையோட அதில் முக்கியமாக என்னென்னு சொல்கிறதுனா, இவருடைய சிறப்பு அதுதான். அதில் அந்த மொழிநடை அது கொஞ்சம் சறுக்குனாலுமே அது வந்து தெரிஞ்ச கதையாயிரும். ஏன்னா வரலாற்றில் இருக்கிற ஒரு கதையை புனைவாக்கும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்பவும் பண்ணணும். இதில் வித்தியாசமான ஒரு கதை எமரால்டு. அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான கதை வந்து அழல் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. அது என்னென்னா, கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள். கோவலன் வந்து எல்லா வகையிலையுமே நஷ்டமடைஞ்சிடுறாரு, மனமுடிந்து போயிடுறாரு, தன்னுடைய இன்னொரு காதலியையும் பிரிஞ்சு வந்துடுறாரு. இங்கே வந்து கண்ணகியோட அடைக்கலம் புகுறாரு. இப்போ அந்த ஊரை விட்டு வேறொரு நாட்டுக்கு அவருடைய கால் சிலம்புடன் கிளம்புறாங்க. கவுந்தி அடிகளை இடையில சந்திக்கிறாங்க, மதுரை போகிறாங்க. என்னாகங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் அதை வந்து ஒரு சுவராசியமே எழுதி பார்க்குறாரு. ஒரு எழுத்தாளன் இப்படியெல்லாம் ஆசை வரும், ஒரு தெரிஞ்ச கதையை எழுதி பார்க்குறது. இது ஒரு மிகப்பெரிய சவால் ஒருத்தனுக்கு. நம்ம தெரியாத கதையில் வந்து அதில் ஒரு புனைவுக்கு, இப்போ பொன்னியின் செல்வன்னா அதில் சில விஷயங்கள் கற்பனை பாத்திரங்களை வச்சு அவர் எழுதி பார்க்குறாரு. இன்னும் நிறைய வரலாற்று புதினங்கள் எல்லாமே, வரலாற்று சிறுகதைகள் எல்லாமே ஒரு சில கற்பனை பாத்திரங்களை வச்சு அதில் வந்து நம்ம கட்டமைச்சு எழுதி பார்ப்போம். இவர் அப்படியெல்லாம் எந்த கற்பனை பாத்திரங்களையும் எழுதலை.
இயல்பான கதைக்களம், சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற அதே கதைக்களம், அதே பாத்திரங்கள், அதே பயணம், அதை அப்படியே எழுதி பார்க்குறார். ஆனால் புதிய வார்த்தைகளால், புதிய சொற்களால், நவீன ஒரு மொழியில் எழுதி பார்க்குறார். அதனால் அழலும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கதை. நான் திரும்ப படிக்கும்போது நான் ஏதோ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு படித்தேன். அதே மாதிரி அதோடைய முடிவும் அப்படி தான். அங்கே மதுரையுடைய அந்த வீதியில் அங்கே நடக்கிற என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக, அதே சமயம் ஒரு புதுசாக இருந்துச்சு. டக்குன்னு அதை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமாகவே நம்ம அந்த திரும்ப இருக்க மொத்த சிலப்பதிகாரத்தையுமே ஒரு 5 பக்கத்தில் 6 பக்கத்துக்குள்ளே படித்து முடிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்குற ஒரு கதை அழல். இன்னும் வந்து தேவகணங்கள்னு ஒரு கதை இருக்குது. நான் அவருடைய பால்ய கால நினைவுகளை திரும்பி திரும்பி எழுதுகிற மாதிரி நானும் மாற்றி மாற்றி சொல்கிறேன், ஆர்டரில் சொல்லலை. தேவகணங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே வரும். நான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டிலலாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த சடங்குகள், அந்த பூஜை அதில் ஒன்றவே முடியாது. பின்னால் நான் ரொம்ப நிறையா அதை பற்றியெல்லாம் கதை எழுதியிருக்கேன். ஆனால் அப்போ ஒன்றவே முடியாது. நம்ம வந்து தள்ளி நிற்போம். விளையாடுறதுக்கு சில கோயில்களுக்கெல்லாம் தனித்து கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே விளையாடுறதுக்கு நமக்கான சேக்காளிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. சிறுவர்கள், சிறுமிகள் நம்ம ஒரு மாதிரி அவங்க பெற்றோரோடையே உட்கார்ந்துருக்கணும். அது நமக்கு பொறுமையும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனுடைய கதை தான் தேவகணங்கள். அது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இவங்க தேவாலயத்துக்கு பிரார்த்தனைக்கு போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய எல்லாமே இப்போ இவர் பால்ய காலத்திலிருந்து வளர்ந்து பிரார்த்தனை பண்ணின தேவாலயம். இவருடைய வயசு இளைஞர்கள் எல்லாம் இப்போ அதில் ஆங்காங்கே ஒருத்தர் ஆர்கெஸ்ட்ராவில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து எப்படி இப்போதுக்கு இவான் ஒரு வெளிநாட்டு பாதிரியார் வர்றார். அவர் அன்னைக்கு வந்து அவங்களுக்கான எல்லா வகையான இதுவும் கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த இளைஞன் எப்படி வந்து அவருக்கு அந்த இவானுக்கு அவருக்கான ஒரு இதுதான், இது முரண் தான் இது. இவர் கதையில் பார்த்திங்கன்னா நிறைய கதைகளில் 2 முரணான பாத்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து இதில் இவானுக்கும் ஒரு பாதிரியாருக்கும் இந்த இளைஞன் கதை சொல்கிற இளைஞனுக்குமான ஒரு முரணை வந்து ரொம்ப ஒரு நுட்பமாக பண்ணுறாரு. சரி, இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் அந்த இவான் பாதிரியாருக்கான எந்த இதையும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிற ஒரு இளைஞன். இப்படி ஒரு மனநிலை வந்து நமக்கு ஒரு 25 வயசு 24 வயசில் எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அதை வந்து அவர் தேவகணங்கள்ங்கிற கதையில் ரொம்ப ஒரு மாதிரி நுட்பமாக வந்து விவரணை பண்ணி அந்த கதையை ஒரு தனித்துவமான கதை. படிக்கிறதுக்கு என்னடா தெரியல, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் தான் தெரியும் இது ஒரு பெரிய மறு கேள்வி கேட்குது. இதையே ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை வந்து கேள்வி கேட்குற ஒரு கதை. இதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, இல்லை இந்த இடத்துல போனால் நமக்கு இப்படியெல்லாம் வருமா, அதெல்லாம் வராது. இயல்பாக நிறைய பேர் 99% பேருக்கு வராது எதுவுமே. அதை வந்து கேள்விக்கு உட்படுத்தி அப்படி ஒரு கதையை அவர் புனைவில் வந்து கொண்டு வர்றார். இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செலின்னு ஒரு கதை. இந்த செலின் கதை படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து சும்மா சினிமாவிலெல்லாம் கிண்டல் பண்ணுவோம். அம்மா அப்பா விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை வந்து ஒருத்தங்க வந்து ஒரு சிறுகதையாக இலக்கிய இதில் படைக்கிறதுங்கிறது கஷ்டம். நீலகண்ட பறவை தேடியில் இறுதி பகுதியில் எழுதுறாரு. அந்த சிறுவன் வந்து கல்கத்தா போயிடுவான். அங்கே ஒரு பணக்கார வீட்டில் ஒரு விழா நடக்கும். பணக்கார வீட்டில் வந்து அந்த நீலகண்ட பறவை தேடி படித்தவங்களுக்கு தெரியும். பணக்கார வீட்டில் அந்த சிறுவன் வந்து விளையாண்டுட்டு இருப்பான் அந்த வீட்டு சிறுமிகளுடன். அப்போ இந்த மாதிரியான இதுக்கு வந்து அந்த சிறுவனை அந்த ஒரு பெண் வந்து உட்படுத்துவாங்க. சும்மா ஒரு அப்பா அம்மா விளையாட்டில் ஒரு இது பண்ணுறது தான். அதில் வந்து அவங்களுக்கு எந்த இதுவும் அதில் இருக்காது, உணர்வுகளோ இல்லை வந்து அந்த ஒரு இதே இல்லாமல் அது ஒரு ஆர்வ மிகுதியால் இப்படியெல்லாம் இருக்க ஒரு இதுன்னு சொல்லி விளையாடுறது. அது வந்து காமம்னு சொல்லிட முடியாது. அது அப்படியே நம்ம அதை அப்படி அந்த இதுலேயும் எடுத்துக்க முடியாது. அந்த சிறுவர் வயதில் நமக்கு ஒரு சரியான பருவத்தை எய்தாத 10 பருவத்துக்கு முன்னால் ரொம்ப சிறுவன் சிறுமினே சொல்லலாம். அதில் வரக்கூடிய ஒரு ஆர்வத்தால் பெரியவங்க மாதிரி நடந்துக்கிற விஷயங்களில் நடக்கிற ஒரு கதை செலின்கிற கதை. ஆனால் இது எனக்கு தெரிய இலக்கியத்தில் இவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் எழுதியிருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல, நான் படித்ததில்லை. அந்த கதைகள் நீங்கள் படிக்கணும். அதனால் அந்த கதையில் நான் விவரணை பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரல. இப்போது செலின் இன்னொரு கதை வந்து எனக்கு பிடிச்ச கதை இருக்குது. இல்லை என்னென்னா இந்த கதைகள் ஒரு மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஒரு சன்னதிக்கு போய் அங்கே ஒரு சடங்கு, அதை வந்து பேய் ஓட்டுறவங்க இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க இந்த மாதிரியான இது இவர் வந்து தேவாலயம் மாதிரியே எழுதுகிறார். ஒரு சின்ன இப்போ எப்படி தர்கா இருக்கும், கோயில் இருக்கும்,
அதே மாதிரி இவங்க வந்து ஒரு தேவாலயத்தில் எழுதுறாரு. இந்த தேவாலயத்தில் போகிறாங்க, கார் எடுத்துக்கிட்டு அதிகாலையிலேயே போயிட்டாங்க. போய் அங்கே காத்திருக்கும்போது அந்த அவர் வர்றார், அந்த குறி சொல்கிறக்கூடிய அந்த இது என்ன சொல்கிறது, சுபிச்சம் பண்ணக்கூடிய அந்த சாமியாடி வர்றாரு. நான் சாமியாடின்னு சொல்கிறேன், நீங்கள் அது உங்கள் இதில் அப்படி இல்லை. ஆமாம், அப்படி அவர் வர்றாரு. வந்து பின்னால் என்ன பண்ணுறாரு, அவர் என்னுடைய சுபாவமே தெரியுது. அங்கே வந்தவங்களுடைய எல்லாத்தையுமே ஒரு இல்லீகலான விஷயங்களை மட்டும் எடுத்து எடுத்து பேசுகிறாரு. நீ தான் உன் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டியே, கணவனும் இருக்கிறார் அங்கே, குடும்பம் நம்ம எல்லாமே ஒன்று சேரணுன்னு தான் வர்றாங்க. இவர் பச்சை பச்சையாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ திடீர்னு இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நம்ம இங்கிருந்து இவங்க அம்மா மாமா எல்லாருமே நமக்கு இது சரிப்பட்டு வராது, நம்ம ஏமாந்துட்டோம், பக்கத்து வீட்டு ஒரு பெண்மணி சொன்னதை வச்சு ஏமாந்துட்டோம், வா போகலாம்னு வர்றாங்க. இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய நமக்கு வாசகனுக்கு ஒரு பெரிய திறப்பை திறக்குது. ஏன் அவங்க போகிறாங்க அப்படி, எல்லோரும் அங்கே இருந்திருக்கலாமே, ஏன் அதை எதிர்கொள்றதுல என்ன பயம் அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்வாக அந்த கதையை வாள்னு நினைக்கிறேன் கதை பேர். அது வாள் சொருகன மாதிரியான ஒரு இது அந்த பாத்திரங்களுக்கு நம்மளை வந்து மரணத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அடி அதில் விழுது. ஜானகிராமனோட அடி நாவலும் இதுதான். அப்படி சாரம்சமே நீங்கள் ஜானகிராமனோட அடி நாவல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அவர் அதை சொல்ல மாட்டார், அந்த சாமியார் அந்த கணவனை கூப்பிட்டு அடிப்பார். இப்போ இதிலிருந்து எல்லாத்துக்குமே புரியும், அவர் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணின ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு அந்த ஜானகிராமன்லாம் ஞாபகம் வந்தது. ஒரு நல்ல ஒரு கதை. இன்னொன்று இருக்குது, இவருடைய கதைகள். இவர் வந்து இப்போ வந்து 2025, இப்போ இவருக்கு ஒரு 30 வயது 25 வயதுன்னு கூட வைங்க. 2010களில் நடக்கிற கதைகள் தான், 10லேருந்து 15க்குள்ளே நடக்கிற கதைகள் தான் இதில் நிறைய எழுதியிருக்கார். ஏன்னா அவருடைய பாலிய 10 வயது 12 வயதில் இருக்கும்போது நசரேத் இல்லம்னு நினைக்கிறேன் ஒரு கதை, நாசரேத் இல்லம். அந்த கதைகள் பார்த்திங்கன்னா மொழியாகவே அவர் இயல்பாக அப்படியே எழுதுறார். ஆண்டி அப்படின்னு எழுதுறார். நம்ம அந்த வயசில் என்ன சொல்லுவாங்க, ஆண்டிக்கு விஷ் பண்ணலையாடா, அங்குள் ஆண்டிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக வந்துடும். அது வந்து ஒரு 20-30 வருடங்களாக நான் பார்த்துருக்கேன். எங்கே போனாலும் ஆண்டி, எங்கே போனாலும் என் வீட்டிலலாம் என் பையன் கிண்டல் பண்ணுவான். இப்போ கவினை எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அந்த அங்கிள் வர்றாரா அப்படின்னு, அண்ணான்னு சொல்லுங்கள், ஏன் அங்கிள்ங்கிறீங்க, அவர் அங்கிளா, நமக்கு இயல்பாக அங்கிள் ஆண்டினே தான் வரும், யாரை பார்த்தாலும் வேறு எதுவுமே வராது. அப்படி அந்த இவர் வந்து சென்னை வந்துடுறாரு, படிச்சுட்டு இருக்காரு, மாமா வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த மாமாவும் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் அவர் வாங்க கீழே சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மாமா வீட்டில் தங்கியிருக்காரு, திரும்ப ஊருக்கு போகிறாரு. கொரோனா காலத்தில் இந்த ஜப கூட்டமெல்லாம் நடத்த முடியாது, வீட்டில் ரொம்ப தடங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த இவரை கூட வளர்ந்த காலங்களில் ரொம்ப அனுசரணையாக இருந்த 2 ஆண்டிகளை அக்கா தங்கைகள், அவங்களுக்கு ஒரு துயரமான வாழ்க்கை உண்டு. முதிர்கண்ணியாகி இப்போ வயசாயிடுச்சு, அவங்க வந்து திருமணமே பண்ணிக்கல. அப்படிப்பட்ட 2 ஆண்டிகள் ஜபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, எப்போவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க, அவங்கள பார்க்க போகிறார். ஏன்னா நிறைய தெருக்கள் அடைபட்டுருக்கு. அதையும் மீறி இதெல்லாமே திருச்சியில் நடக்கிற கதை தான் நினைக்கிறேன். அங்கே போய் அந்த ஆண்டிகளை பார்த்துட்டு அந்த வீட்டில் சில சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தர்றாரு. அப்புறம் திரும்ப பிரார்த்தனை முடிச்சுட்டு வர்றாரு. அவங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. இது வரைக்கும் இயல்பான கதை. இங்கே தான் வந்து ஜார்ஜ் ஜோசப் வந்து தன் மொழி ஆளுமையால் அதை வேற ஒரு தளத்துக்கு மாற்ற முயற்சி செய்கிறார். எப்படி மாற்றுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி கண் மேலே மீரா எப்படி வந்து உருகி கண்ணனே வந்து தன் கணவனாக நினச்சாங்களோ, அபிதாவில் லாசாரா எழுதுகிற மாதிரி ஆண்டாள் எப்படி விஷ்ணுவையே நினச்சி வாழ்ந்தாங்களோ, அதில் இந்துவில் வந்து ஒரு பெரிய மித்து இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க மகாலட்சுமி தான் ஆண்டாவாகவே பிறந்தாங்க, மகாலட்சுமி தான் மீராவாகவே பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்துவில் ஒரு இது. இவங்க இதில் வந்து அப்படிலாம் இல்லாமல் இவர் அந்த 2 ஆண்டிகளும் சிலுவையில் அறிந்த இயேசு மரியா எல்லோரும் இருப்பாங்க. அதைவே தன்னுடைய வாழ்வின் துணையாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அப்படியே இன்னும் கதை போகுது. நான் கதையை முழுக்க சொல்லலை, இப்படி ஒரு கதை. இந்த கதையிலும் அவருடைய 10 பருவ நினைவுகள் தான். இப்படி டைம் இருக்குல்ல, நம்ம பாட்டுக்கு என்ன சார் இருக்கார் பின்னால். இன்னொரு கதை வந்து, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இது நம்ம தமிழ் இலக்கிய உலகில் இப்படி யாரும் எழுதுனதில்லை. ஒரு சிறுவர்களை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. என்ன அப்படின்னா, மங்கி கேட்ச் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது ஒரு வரி எழுதுறாரு. இவருக்கு இதில் எனக்கு சில விவரங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வானம் நினைத்து நினைத்து நீர் சிந்திக்குவாறு இருந்ததுன்னு எழுதுறாரு. மழை பெய்கிறத வந்து ஒரு கவித்துவமாக
வானம் நினைத்து நினைத்து நம்ம வந்து பாட்டமாக பெய்யுதுன்னு எழுதுவோம், விட்டு விட்டு மழை பொழியுதுன்னு எழுதுவோம். இவர் வந்து நினைத்து நினைத்து நீர் சிந்தியவாறு இருக்குது அப்படின்னு தான் அந்த கதையோட தொடங்கும்போது கொஞ்சம் வருது அப்படி. இப்போ 3 சிறுவர்கள் இருக்கிறாங்க. மணி, அனீஸ், ஹரி அப்படின்னு 3 சிறுவர்கள். தனூர் ஒரு பெண். அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா எல்லாம் யாருமே இல்லை அந்த வீட்டில். தனூன்னு ஒரு சிறுமி. அந்த சிறுமி அளவே அழாது. ஏன்னா இப்போ ஒரு படம் கூட வந்துச்சு, சிரிக்கவே சிரிக்க மாட்டான்னு. அந்த மாதிரி இது அதுக்கு முன்னாலே ஒரு கதை எழுதியிருக்காரு. அளவே அழாது, கத்தாது. அப்படி ஒரு சிறுமி வந்து இவங்களோட விளையாட வருது. புளியம்பழம் இதெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போ அந்த சிறுமியை அளவைக்க இவங்களுக்கு ஒரு யோசனை. அது ஒரு இதாக இருக்கும். தோற்றமே வந்து இவங்களுக்கு பிடிக்காத தோற்றம். அது ஏழை பொண்ணு கூட, ரொம்ப வசதி குறைவான ஒரு பொண்ணு. அப்போ இந்த சிறுமியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அது கண்ணீர் மட்டுமே சிந்திக்கிட்டு இருக்குது, அளவே மாட்டேங்குது. இப்போ நமக்கே இந்த 3 பையனை போய் அடிச்சிடலாமான் இருக்கும். அந்த மாடி படிக்கட்டில் உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானு. இப்படி ஒரு கதை அது, மங்கி கேட்ச் அப்படின்னு. அதுக்கு பிறகு அது என்ன ஆகுது, அந்த சிறுமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இயல்பாக அந்த கதையை வந்து இவர் முடிக்கிறாரு. இப்படியான ஒரு கதை. அப்புறம் இன்னொரு கதை இருக்குது. இது வந்து இவருக்கெல்லாம் தெரியும், அதிமான் சாருக்கெல்லாம் தெரியும். தீசிஸ்ன்னு ஒரு கதை. இந்த கதை என்னென்னா, தீசிஸ் சப்மிட் பண்ணுறாரு ஒருத்தர். இது ரொம்ப ஹியூமரான ஒரு கதை. அதே சமயம் வந்து நமக்கு சின்ன இது யதார்த்தம். எல்லா எழுத்தாளர்களுக்கும் எல்லாருமே நினைப்பாங்க, நம்முடைய ஒரு பதிவியை காப்பி அடித்து சில பேர் போட்டிருப்பாங்க. பார்த்தா அது நமக்கே வரும். இன்னும் கவிஞர்கள்லாம் நல்லா தெரியும், வேல்கண்ணன், இளங்கோக்கெல்லாம் தெரியும். அவங்க கவிதையே எடுத்து 4 வரி எடுத்து தன்னுடைய பதிவாக போட்டு, தன்னுடைய கவிதையாக போட்டு நமக்கே அது வரும். நம்ம எழுதுனதை பேசினதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறதையே எடுத்து எழுதுவாங்க. எனக்கு இப்படி நிறைய அனுபவங்கள் உண்டு. நான் ஒரு பறவையை இது வந்து காப்பாற்றினேன், நானே என் பையனும். ரொம்ப அது வந்து வேதிவால் குருவி மாதிரி ஒரு குருவி. அது எங்கள் வீட்டில் அடிபட்டு வந்துச்சு. அது ஒரு 2 நாள் இருந்துட்டு அது தானாக கொஞ்சம் வால் வளர்ந்தவனாலே பறந்து போயிடுச்சு. அதை ஒரு சூழலியலாளர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் தொடர் எழுதுறாரு, அடுத்த அத்தியாயத்தில் எழுதிட்டார். அவரே போய் காப்பாற்றி அந்த குருவியை, அந்த இது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது தான். இன்னொரு நண்பர் வந்து ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த நண்பர் எங்கூட வந்து தங்குவார். அப்போ என்னோடய மனைவி வந்து பிரசவத்துக்காக ஊர் போயிருந்தாங்க. நான் நிறையா எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவர் கேட்பார், எனக்கு தெரியாது. ஒரு தூண்டி விடுவார், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எல்லாமே நான் எழுதியிருந்தேன், நல்ல சிறுகதையாக எழுதியிருக்கலாம். தூண்டி விட உடனே என்ன பண்ணுவார், அந்த வாரத்துக்கான அந்த கேரக்டரைசேஷனுக்கு எழுதிடுவார். நம்ம அதை தவிர்க்க முடியாது, நமக்கே அந்த புக்கை கொடுப்பாரு. படித்தா அது வேறு மாதிரி எழுதுவார், அதையே அவர் பார்த்த மாதிரி. இப்படி தான் அந்த தீசிஸ்மே என்னென்னா, ஒரு பேராசிரியர் ஒரு இவருடைய பேராசிரியர்கிட்ட கொண்டு வந்து ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க. இந்த கதை சொல்லக்கூடிய இளைஞனும் அதை படித்து பார்க்குறான். என்னென்னா, இவர் அந்த அந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அவர் எடுத்துக்கிட்டதை வந்து நேர்கோட்டில் அழகாக சொல்லியிருக்கார் அதையே. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த ஆர்டிக்கல் எழுதுனது அந்த பேராசிரியர் தான். அதை கூகுள்லேருந்து அவர் இதிலிருந்து பிளாக்லேருந்து கூகுள்லேருந்து எடுத்து போட்டு கொண்டு சப்மிட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பேராசிரியர் வந்து மன்னிக்கிறார், நீ இதை செய்யாத, ஆனால் உனக்கு வந்து வைவா எல்லாமே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேல் ஒழுங்காக இது பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகிற ஒரு கதை, தீசிஸ் கதை. இது ஒரு சமயம் வந்து ஜார்ஜ் ஜோசப் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கதை எழுத முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கதை, நல்ல கதை. இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் கேட்கும்போது இப்போ என்னடா ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன். இது யதார்த்தமான கதை தானே அப்படின்னு. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, இவருடைய மொழிநடை தான். இதை வந்து ஒரு 2020க்கு பின்னால் எழுத வந்த ஒரு இளைஞன் வந்து எழுதுகிற ஒரு மொழிநடையில் ரொம்ப நவீனமாக சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஏன்னா எல்லா கதையும் சொல்ல போகிறதில்ல, நான் பிடிச்ச ஒரு சில கதையை சொல்லிவிட்டு அப்படியே நான் அவருடைய நடைக்கு வந்துடுறேன். அதே மாதிரி நூலகவாசிகள், சிற்றப்பன் கதையிலையுமே அந்த நான் சொன்ன வாழ்கதையோட ஒரு சாயல் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து சிற்றப்பன் வீட்டுக்கு வர்றேன். இவங்க வந்து இவங்க அப்பா இறந்துடுறாரு. இப்போ இவங்க அம்மா வந்து ஒரு பூ வச்சா கூட இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த சிறுவனுக்கு. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, மனோதத்துவ ரீதியான ஒரு கதை அது சிற்றப்பன் கதையில். அது ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். இவருடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லாமல் அதில் ஆங்காங்கே அந்த உணர்வுகளை வந்து சில பாராக்கெல்லாம் உணர்வுகளாகவே எழுதிட்டு போகிறது. அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதையுமே உள்ள அதோடைய ஊடுபாவாக அதை வந்து உள்ளே சொல்லிக்கிட்டே போகிறது. இப்போது ஜார்ஜ் ஜோசப்புடைய இன்னும் எல்லா கதையும் இருக்குது, நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க என்ன இவருடைய பலம் என்ன, ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம்.
இப்போது 2020க்கு பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நிறைய சவால் உண்டு. என்ன சவால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு வந்து கைபேசியில் வந்து அவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இதுக்கே போகிறோம். இப்போது ஒரு தமிழ்லேயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 வார்த்தைகளுக்கு மேலே நம்ம போகிறதே இல்லை. கவிதை படித்தா புரியறது இல்லை. ஏன்னா அது என்ன படிவம் சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னே தெரியல. எல்லா கவிதையுமே பிரமிழ் கவிதை மாதிரியே இருக்குது நமக்கு. இப்போ 2000 நம்ம ஏன்னா இப்போ அது நமக்கு அது எதுவுமே புரியறது இல்லை. இப்போ சிறுகதை படிக்கணும் அப்படின்னா இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எழுத்தாளர்கள், பூடகமாக சொல்கிறது. நேரடியாக எதையுமே சொல்ல மாட்டான், பூடகம் அப்படிங்கிற பேரில் உண்மை. அப்புறம் முடிவுங்கிற பேரில் ஒரு சின்ன நாடகீயமாக முடிவு தான் நமக்கு அந்த காலத்துலேருந்து படித்து வந்திருப்போம். இவங்க நாடகீயமாகவே எதுவுமே கிடையாது. சில கதைகளுக்கு வந்து நம்ம முடிவை நம்ம தான் தேடிக்கணும். இது என்னடா முடிவு, இது எதுக்கு கதை எழுதுறாரு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. நானே அப்படி தான் சொல்லுவேன். கேட்டால் இதில் நிறைய நான் பூடகமாக விட்டுருக்கேன், நீங்கள் தான் பிடிச்சி. எனக்கு எழுதும் போது வரல அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். எழுதும்போது நான் மறந்துட்டேன், அவ்வளோதான். அது ஒரு இப்போ வந்து ஒரு பத்திரிக்கை ஒரு ஆசிரியர் கேட்பாரு, நம்ம எழுதி கொடுத்துருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று வேகமாக முடிச்சிருப்போம். இப்போ இப்படி நிறைய சவால்கள் அவங்க எதிர்கொண்டு தான் படிக்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர்த்த வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்கிற எழுத்தாளரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க சரியான படிப்பை கொடுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிய ஒரு எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர், இதெல்லாம் சொல்லக்கூடாது, இன்னும் என் மேலே தான் அந்த எழுத்தாளர் நண்பர் கோவிச்சுக்குவார். எவ்வளோ நல்ல படைப்பாளிகள், இளம் படைப்பாளிகள் இருக்கிறாங்க. ஒரு படைப்பாளியை அவர் வந்து புகழ்ந்து சொல்லியிருந்தார். ஒரு படைப்பாளி எழுதின ஒரு சாதாரண சிறுகதைக்கு ஏன்டா எழுதுறான்னு பார்த்தா அவர் வெளிநாட்டில் இருக்கார், கூப்பிட்றாரு அவரை. நீங்கள் இது என்னன்னு சொல்கிறது? இப்போ இதை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் வந்து இங்கே வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னோடி ஒரு முன்னத்தேர்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. புதுமைப்பித்தன் படி, ராஜநாராயணன் படி, அதே மாதிரி சிவராம் கரந்தது படி, விபூதிபூஷண பந்தியோபதி அது படிப்பாங்க. எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வந்து 300 பக்கம் நாவல் எடுத்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? வர்றதே அவன் இப்போ தான் சிறுகதைக்கு வர்றாங்க. அதே மாதிரி எழுத வர்றவங்களுக்குமே என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ல்ஸ் ஜோசப்புக்கு அந்த சிக்கல் இல்லை. ஏன்னா மொழிபெயர்ப்பு பக்கம் போய் நிறைய படிச்சுட்டு, ஆங்கிலம் அந்த வழியாக படிச்சுட்டு வந்ததுனால அவருக்கு சுலபமாக எழுதுறாரு. இதோடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க அவர் இந்த எமரால்டுடைய இதுலேயே 2 கதையை தவிர, எமரால்டும் அழல் கதையை தவிர பாலிய நினைவிலிருந்து எடுத்து மீட்கிறார். இதில் வந்து இது எல்லாமே என்ன, நீலகண்ட பறவை தேடி ஒன்று சொல்லுவாங்க. அதில் என்னென்னா, அவர் வந்து அந்த நீலகண்ட பறவை தேடி ஒரு நாவல் எழுதவே இல்லை, அதின் பந்தோபதியாக வந்து எழுதவே கிடையாது. என்னென்னா, அவர் குறுநாவலாக நிறைய எழுதி வச்சுருந்தார். அந்த குறுநாவலை பிரித்து அத்தியாயமாக்குனார். அப்படி தான் வந்து ஒரு 20, 10, 5-6 குறுநாவல் அதில் வர்ற கேரக்டரை பிரித்து பண்ணி தான் நீலகண்ட பறவை தேடிய ஒரு நாவலை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுதான் இந்தியா ஃபுல்லாகவே ரொம்ப பேரும் புகழும் கவனிப்பும் அடைஞ்ச ஒரு நாவல் மொழிபெயர்ப்பில். அதனால் இப்போ ஜார்ஜ் ஜோசப்பையும் எடுத்துக்கிட்டு எனக்கு அப்படி தோணுச்சு. இதில் வந்து ஒரு களம் தொடர்ந்து வருது, அது தேவாலயம். அதில் ஒரு சடங்கு வந்துக்கிட்டே இருக்குது, பிரார்த்தனை. நிறைய கதைகளில் வந்து தேவாலயம் பிரார்த்தனையும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு தெரு, ஒரு தனித்த வீடு. இவர் வீடு மாறும், எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. வீடுன்னு மாறி ஒரு வீடுகளை, விதவிதமான வீடுகளை எழுதுகிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து தலைப்புகளை எடுத்துட்டு அத்தியாயங்களை பிரித்து போட்டால் இது ஒரு நாவலாயிருமோன்னு கூட எனக்கு தோணுச்சு. முழுக்க எமரால்டுன்னு ஒரு நாவலாக்கிடலாம். ஏன்னா இந்த கதைகளோட எல்லாமே இளைஞர், ஒரு சின்ன வயசு 15 பருவத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு 10 வயசு 12 வயசு 11 வயசு பையன் தன்னுடைய நினைவுகளை மீட்டெடுத்து எழுதுகிறாங்க. இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, இவருடைய பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட நம்ம வாழ்வில் அதாவது மிகு அனுபவங்களை தான் கதையாக்கலாம் அப்படின்னு தான் ஒரு மித்து இருந்துக்கிட்டே இருந்தது தமிழில். நீங்கள் வணிக ரீதியான எழுத்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு சம்பவத்தை நம்ம எழுதவே கூடாது, இதில் என்ன இருக்குது, நாடகீயமான ஒரு முடிவு வேணும், ஆங்கில வழி, உலக இலக்கியங்கள் வழி நம்ம அப்படி தான் கடந்து வர்றோம். அதை தான் நிறைய பேர் இசங்கள் வந்த பின்னால் உடைச்சாங்க. அதனால தான் நம்ம இசங்களை வந்து நம்ம திரும்ப படிக்கணும், இசங்கள் சார்ந்தும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இசங்கள் வந்து அதை உடைச்சது. அப்படி எழுதணும், அப்படி எழுதணுமா என்ன, ஒரு நாடகீயமான முடிவு வேணுமா என்ன அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இதில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த மிக அனுபவங்கள் எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. இயல்பாக நம்ம ஒரு ஆண்டியை பார்க்க போகிறோம், அந்த வீட்டில் என்ன நடக்கும், அங்கே என்ன பார்க்குறாரு, இவர் என்ன உணர்றாரு, அந்த உணர்வை மட்டுமே எழுதுறாரு. பின்னால் ஒரு இளைஞனாக வந்த பின்னால் அதுக்கு ஒரு அந்த முடிவு கொடுக்குறாரு. இப்படி ஒரு யதார்த்தமான சம்பவங்கள், யதார்த்தமான உணர்வுகள், இதையவே இவர் எழுதுகிறாரு. என்னென்னா இவருக்கு வந்து ஒரு நவீன மொழி இடம்பெற்றிருந்ததுனால முழுக்க எனக்கு இது என்ன தோணுச்சு அப்படின்னா, இது முழுக்க ஒரு பாலிய நினைவுகளின் தொகுப்பாக தான் எமரால்டை நான் பார்த்தேன். இதில் நிறைய சிறப்புகள் உண்டு. புனைவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கதையை கட்டமைக்கும் போது
நீங்கள் வந்து எங்கேருந்து நான் ஒரு கதையை படிக்கிறேன்னா முதன் ஒரு எழுத்தாளனாக இருக்கலாம், இல்லை ஒரு புதுமைப்பித்தன் கதை படித்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சில விஷயங்களை நான் உள்ளுக்குள்ளே உள்வாங்கி படிப்பேன். முதல்ல இது வாசகனா எனக்கு என்ன அனுபவம் கொடுக்குது அப்படின்னு பார்ப்பேன். இப்போ இந்த எமரால்டு தொகுப்பு ஃபுல்லாக வாசகனா எனக்கு என்ன அனுபவம் கொடுத்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு என்னென்னா வாசகனாக கொடுக்கும்போது இவர்கிட்ட என்ன வித்தியாசமான என்னவோ இருக்குது, ஆனால் அதை கண்டுபிடிக்கவே முடியாமல் நான் ஒவ்வொரு கதையாக படிச்சுக்கிட்டே வர்றேன். என்ன அப்படின்னா அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இவர்கிட்ட வந்து ஒரு நவீன மொழி ஒன்று எழுதி 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 பயிற்சி பெற்றிருக்கிறார். அந்த மொழி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அந்த கதையில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்கும், ஆனால் நம்ம அந்த மொழிக்காகவே படிச்சுக்கிட்டு போவோம். அதுதான் ஜார்ஜ் ஜோசப்புடைய மிகப்பெரிய பலம். அதை விட்டுற வேண்டாம். அந்த மொழியில் நீங்கள் வந்து இன்னும் நிறையா பண்ணலாம், பெரிய நாவல் எழுதலாம், நிறைய என்ன வேணாலும் எழுதலாம். அப்புறம் இன்னொன்று என்ன, ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நினைவுகளை மீட்டு எடுக்கிற போது எல்லாரும் மாதிரியே ஒரு அதீதமாக மீட்டு எடுக்கிறதே இல்லை. யதார்த்தமான ஒரு சில கதைகள், யதார்த்தமான சம்பவங்கள் போதும் அப்படின்னு முடிக்கிறார். அது இந்த கதை இந்த தொகுப்புக்கு வந்து ஒரு பலமான ஒன்று. எனக்கு அதுதான் இந்த வாசக அனுபவமாக நான் இதில் உணர்றேன். ஒரு வாசகனாக படிக்கும்போது முதல் முறை என்ன இருக்குது, ஒரு சின்ன சின்ன உணர்வுகளை, சின்ன சின்ன சம்பவங்களின் வழியாக, சின்ன சின்ன பாத்திரங்கள், இது எல்லாமே ரொம்ப யதார்த்தமான பாத்திரம். நம்ம பார்த்துருந்தா தெரியும், நம்ம தெருவழியாவோ இல்லை ஊர்லேயோ இல்லை வந்து யாரோ அலுவலகத்துலேயோ பார்க்குற பாத்திரங்கள் போலவே இருக்கிறாங்க. ஆனால் அவர் அதைய அப்படியே சொல்லாமல் வேறொரு புனைவில் வந்து மாற்றி மாற்றி சீட்டுக்கட்டை எடுக்கிற மாதிரி அடிக்கடிக்கு சொல்லிட்டு போகிறார். இன்னொன்று வந்து இது நான் ஒரு படைப்பாளியாக எனக்கு வந்து இது என்ன கற்றுக்கிறேன்னு ஒன்று பார்ப்பேன். எப்பவுமே நான் ஒரு சின்ன கவிதை படித்தா கூட அதில் என்ன சொல் சேர்க்கை எப்படி இருக்குது, இந்த இதில் வாக்கியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நிறைய இடங்கள் வந்து இப்போ முரட்டாவேசம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துறாரு. இப்படி ஒரு இடத்துல முரட்டாவேசம், ஆவேசம், முரட்டு தனித்தனி வார்த்தை, அது சேரும்போது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயங்கள் தமிழ் ரீதியாகவே. ஆனால் அவர் வந்து முரட்டாவேசம் கொண்டு பார்த்த அப்படி வரிகளை வந்து எழுதுகிறார். அதே மாதிரி வெளிச்சம் நிழலாய் படிந்திருந்ததுன்னு ஒரு இடத்துல எழுதுகிறார், படிந்த இடம்னு எழுதுகிறார். இது எல்லாமே ஒரு கவித்துவமான எனக்கு. இப்போ வெளிச்சம் நிழலாக படியுமா இடம் பார்த்துருக்கீங்களா? எங்கே படி? நம்ம இடங்கள் பார்த்து ஒரு அறைக்குள்ள ஒரு நிழல் மரத்தடிய, இதெல்லாம் வெளிச்சம் நிழலாய் படியும் இடம் அப்படின்னு ஒரு இடங்கள் வந்து எழுதுறாரு. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அடுத்தெல்லாம் பேசணும்னு அவகாசம் இல்லாதனால நான் அவ்வளோ தூரம் அதை சொல்ல வரல. இது வந்து எமரால்டு வந்து எனக்கே சில பாலிய நிலவுகளை மீட்டு கொடுத்தது. எனக்கு வந்து சர்ச்சை இது இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய மதம் சார்ந்து, என்னுடைய வாழ்வு இளமை காலங்கள் சார்ந்து. ஆனால் என்ன இன்னொன்று என்னென்ன, இவர்கிட்ட வந்து சோக சித்திரங்களே இல்லை. அது மிகப்பெரிய ரிலீஃப் உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு. அதே உருக்குவாங்களே, சோக சித்திரங்கள் இல்லாத ஒரு எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப்னு சொல்லலாம். நம்ம எந்த கதையிலுமே சோக சித்திரங்கள் அவர் எழுதுறதே இல்லை. அதுவும் சோக சித்திரங்களுக்கான துயரமான வார்த்தைகள் நம்ம ஒரு கட்டமைச்சு வச்சுருப்போமே புனைவில். எது எடுத்தாலும் வந்து துயரங்களை உள்ளே போட்டுக்கிட்டே வருவோம். நம்ம கண்ணீர் விட்டு சிந்தி தழும்புனா தான் அந்த உணர்வுகளை நம்ம வந்து கண்டறியவே முடியும். ஒரு அதீதமான ஒரு கண்ணீரை சிந்துறது அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்ல எழுதுகிறாரு. இவர் வந்து இன்னும் மேன்மேலும் வந்து நிறைய எழுதணும். புனைவில் வந்து அடுத்த கட்டத்தை நகரணும். 2 சிறுகதை தொகுப்பு எழுதிட்டார், 2 மொழிபெயர்ப்பு எழுதிட்டார். அடுத்த வருஷம் 2 நாவலும் வந்து இதே மாதிரி ஒரு கூட்டம் போடணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய வாழ்த்தை ஜோசப்க்கு நினைக்கிறேன். இன்னும் சின்ன வயசு, இவ்வளோ வயசில் வந்து நாங்கள்லாம் ஏதோ பேசிக்கிட்டு தெரிஞ்சோம். வேல்கணலுக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ கூட்டங்களில் போய் பின்வரிசையில் உட்காந்துக்கிட்டு எத்தனையோ இருந்தது. இவர் வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட இப்படியான இது. அதுக்கு பின்னால் நல்ல பேராசிரியர்களுடைய பக்கவளம் இருக்குது. இவருடைய பேராசிரியர் எனக்கும் தெரியும், என் கதைகளையுமே ரொம்ப நுட்பமாக விமர்சனம் பண்ணார். அதுமாதிரி நண்பர்கள் சுஜித் லெனின், அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், நுண்கதைகளை வந்து நுட்பமாக எழுதக்கூடியவர். எனக்கு அவருடைய கதைகளும் நான் படிச்சிருக்கேன், கூட உறுதுணையாக இருந்து இந்த கூட்டத்தை எல்லாம் அவர் தான் இது பண்ணுறாரு. ஜார்ஜ் ஜோசப்புக்கு நல்ல நட்பு வட்டம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து அதில் குறைகள் இருக்கும், நம்ம யாருமே குறையில்லாமல் எழுதிடல. எனக்கும் இதில் சில விமர்சனபூர்வமான விஷயங்கள்லாம் உண்டு. விமர்சனங்கிற பேரில் அதை கிழிச்சு தொங்கிடலாம். ஆனால் அதனால் எனக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை, அவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சின்ன சின்ன குறைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. என்னோட கதைகளும் நானும் பெரிய படைப்பாளியத்தில் சொல்லிக்கவே மாட்டேன். என்றைக்குமே நமக்கு அந்த ஈகோ வந்துச்சுன்னா என்றைக்குமே எழுதவே முடியாது. நம்மளும் ஒவ்வொரு கதையிலும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். வாசிக்கிற ஒரு கதையில் கற்றுக்கிறோம், எழுதுகிற ஒரு கதையில் கற்றுக்கிறோம். இன்னும் என்னென்னா, ஒரு படைப்பாளி வந்து தன் படைப்பின் மூலம் முன்னகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எமரால்டுக்கு அடுத்து பெருநெஞ்சனில் இன்னும் இதோடைய சிறப்புகள் வந்து சார் சொல்லுவார், அதுவும் நான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் என்னென்னா, அதில் வந்து இன்னும் இதோடைய குறைகள்லாம் கலைஞ்சு அந்த கதைகள் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து எழுதுகிற தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரும். ஒருத்தர் வந்து தன்னுடைய மொழிநடையை வந்து அனுபவங்கள் மூலம்தான் கட்டமைச்சு கொண்டுக்கிட்டே போயிட்டுருக்கணும். இது ரொம்ப ஒரு மாதிரி சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா முழுக்க நமக்கு வந்து பாதி நேரங்கள் இதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அலைபேசி,
நம்ம அதை வந்து அது எதையோ பெருசாக நினைக்கிறோம். ஒரு 40 லைக் வாங்குறதையெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். காலம் வந்து லைக்கை விரும்புமானே தெரியல. நீங்கள் ஒரு கதை எழுதி நான் போடுவேன், எனக்கு 200 லைக் வரும். ஆனால் எல்லாரும் வாழ்த்துக்கள் தான் போடுவாங்க. படித்து வாசித்தேன் சிறப்பாக இருந்ததுனோ இல்லை விமர்சனம் இருக்குதுனோ ஒருத்தருமே போடுறதில்லை. நான் ஒரு தொடர் எழுதுறேன், எனக்கு 4 மெயில் தான் வருது ஒரு நாளைக்கு. அந்த வந்த அன்னைக்கு மெயில் ஐடியெலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலமை வந்து. ஆனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா 300 லைக் சாதாரணமாக எடுக்கலாம். தெரியும், வேல்கண்ணனுக்கு தெரியும், எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் பசங்களுக்கெல்லாம் தெரியும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் லைக் போடுறாங்களோ இல்லையோ நிறைய வியூவர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கடந்து நல்ல புத்தகங்களை படித்தா மட்டுமே நல்ல படைப்புகள் எழுத முடியும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கிட்டது. நான் ஒரு வாரம் என்னுடைய கைபேசியில் இருக்கிற பதிவுகளை மட்டுமே படிச்சுட்டு வந்தேன்னா என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் நல்ல புத்தகங்களை எடுத்து போய் படிக்கணும். அதேமாதிரி நல்ல கவிஞர்களுடைய கவிதைகளை படிக்கும்போது நமக்கு நிறைய சொற்சேர்க்கைகள் நமக்கு கிடைக்கும். கவிதைகள் வழியாக தான் நம்ம நிறைய சொற்சேர்க்கைகள் அடைய முடியும். எழுத்தாளர்கள் நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவேன்னா, நவீன கவிதையோ எந்த கவிதைகளாவது கவிதையை படிங்க. இன்னும் சங்க இலக்கியங்கள் வந்து ஒரே களம் தான் திரும்ப வரும். சார்ல்ஸ் ஜோசப் கதையிலையும் ஒரே களம் தான் சங்க இலக்கியங்கள் மாதிரி. ஆனால் அது நமக்கு ஒவ்வொரு சங்க இலக்கிய பாடலும் ஒரு புதுசாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு வந்து சங்க இலக்கியங்களை ஏன் படிக்கணும், பழம்பெரும் தமிழ் பாடல்களை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் வந்து ஜோசப் இன்னும் நிறைய இடங்களுக்கு நகர்வார். அவருடைய அடுத்த தொகுப்பு இன்னும் வேற ஒரு இடத்துக்கு நகரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க பார்த்தா 3/4 பேர் படைப்பாளியாக இருக்கீங்க. அதனால நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நல்ல படைப்புகளை வந்து படிக்கிறதுக்கு நல்ல புத்தகங்களை வாசிங்க. அதில் வந்து எந்த இதுவும் இல்லாமல் பதிவுகள் அலைபேசின்னு போயிட்டே இருந்தால் நானும் அதில் சில நேரங்களில் செலவிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நானுமே தவிர்க்கணும்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து அதிலிருந்து மீறி நல்ல படைப்புகளை படிங்க. வாழ்த்துக்கள் ஜோசப். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கூட்டத்தில் ஒரு 4 வருடமாக எழுதிட்டு இருக்கிற ஒரு இளைஞனுடைய தொகுப்பை பற்றி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஜோசப் என்னோட கதைகளையும் விமர்சனபூர்வமாக பேசுகிறாரு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அது எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த இது. சுருதி டிவி அதே மாதிரி என்னை எப்பவுமே எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாமே. அதுவே எனக்கு ஒரு என்னோட கதைகளுக்கு ஒரு புது வாசகரை எல்லாம் கொடுக்குது. அவங்களுக்கும் நன்றி. டிஸ்கவரி புக் பேலஸ் எல்லாத்துக்கும் நன்றி. கலகலப்பான நடையில் விரிவானதொரு விமர்சனத்தை வழங்கிய என் ஸ்ரீராம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.